இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பரப்பிட்டு வரார். நிறைவேற்றிருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க, உயர்த்துறாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முறையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள், அவளுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை, அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. 2999 கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில் இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி.